வணக்கம் NIOS சீனியர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா NIOSஓட 12th ஸ்டாண்டர்ட் தமிழ், அதாவது 304 சப்ஜெக்ட் கொடுக்கான டிஎம்ஏ தான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ டிஎம்ஏ சப்மிட் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. ஸோ டிஎம்ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20%, அதாவது 20 மார்க்ஸ் வந்து நீங்கள் இதில் இருக்க உங்களுக்கு இந்த மார்க்ஸ் வந்து உங்களோட பப்ளிக் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் பார்த்து நிறைய கண்டென்ட்டோட நல்லா எழுதுனீங்கன்னா உங்கள் ஸ்டடி சென்டர் ஃபுல் மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த அசைன்மெண்ட்குள்ளே போகலாம். ஸோ இந்த அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் எக்ஸாமுக்கு 2024 எழுத போகிற ஏப்ரல் எக்ஸாமுக்கு நீங்கள் ஜான்வரி 31க்குள்ளே அசைன்மெண்ட்டை உங்களுடைய டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய அந்த டிஎம்ஏ செக்ஷனில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லேட் ஃபீஸோடு நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வச்சுக்க வேண்டாம். ஸோ சீக்கிரமாகவே எழுதி சப்மிட் பண்ணிடுங்க. எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் A4 ஷீட்ஸில் லைன்ஸ் போட்டுட்டு நீங்கள் கொஷின் எழுதி ஆன்சர் எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் டேஷ்போர்ட்லேயும் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொஷின் பேப்பர் தரேன். ஸோ உங்களுக்கு 5 கொஷின் மொத்தம், ஒவ்வொரு கொஷின்லையும் A, B அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது எய்தர் நீங்கள் A எழுதலாம் இல்லை B எழுதலாம். ஸோ A எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுன்னா A எழுதுங்க, இல்லை B எழுதுங்க. ரெண்டுமே உங்களுக்கு எப்படி எழுத முடியும் அப்படிங்கிறத பார்த்து எழுதிக்கோங்க. நான் வந்து எய்தர் எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் சில டைம் வந்து கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க டிஎம்ஏக்குள்ளே போகலாம். முதல்ல சிறுகதையின் உறுப்புகள் குறித்து எழுதுக அப்படின்னு முதல் கேள்வியில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது பாடம் 26 இருக்குது. இந்த லெசனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன எழுதணும் அப்படின்னா சிறுகதையினுடைய உறுப்புகள் கேட்டிருந்தா சிறுகதையினுடைய விளக்கத்தை எழுதிக்கோங்க. சிறுகதை என்றால் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய உறுப்புகள் வந்து நிறைய இருக்குது, அதில் வந்து சிலவற்றை காண்போம் அப்படின்னு போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து எழுதுகிறோம். நம்ம முதல்ல மைய கதாபாத்திரம்னா என்ன, எதிர்கதாபாத்திரம்னா என்ன, கதை களம்னா என்ன, அப்புறம் கதை முடிச்சுனா என்ன, திருப்பம், கதையினுடைய திருப்பம்னா என்ன, கதையினுடைய தலைப்புனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டோம்னா அப்படின்னா நமக்கு வந்து இந்த சிறுகதையினுடைய உறுப்புகள் முடிஞ்சு. இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி உங்களுக்கு இணையத்தின் பயன்கள் யாவை அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. இது உங்களுக்கு பாடம் 32 இருக்குது. அதாவது இணையத்தினுடைய பயன், அதாவது நம்ம நெட்வொர்க்குடைய இன்டர்நெட்டுடைய பயன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதோடைய பாயிண்ட்டாக எழுதக்கூட நீங்கள் எழுதிக்கலாம். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்தது மூணாவது கேள்வி உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பும் முறை குறித்து எழுதுக அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடம் 34, 35 வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து எப்படி வந்து நீங்கள் மின்னஞ்சல் அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிவகை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஈஸியாக இருக்கும், நீங்கள் பார்த்து எழுதுங்க அப்படியே. நெக்ஸ்ட்டு நீர் மாசுபடுதல் குறித்து கட்டுரை எழுதுக அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை மாதிரி கேட்டிருக்காங்க. இது பாடம் 20 கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நீர் மாசுபடுத்தல் அப்படின்னு கேட்டால் முதல்ல நீர் மண்டலம்னா என்ன அப்படிங்கிறத எழுதி, ஸோ அதுக்கப்புறமா நீர் மாசுபாடை பற்றி எழுதணும். அப்புறம் நீர் மாசுபாடுன்னு ஒரு ஹெட்டிங் போட்டு நீர் மாசுபாடுனா என்னன்னு எழுதிட்டு அப்புறம் நீர் மாசுபடுதலுக்கான காரணங்கள் பற்றி எழுதுங்க. அதுக்கப்புறமா அதையும் எழுதி முடிச்சுட்டு கடைசியாக நீர் மாசுபடுதலை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத எழுதி முடிங்க. ஸோ இப்படி எழுதலாம். அடுத்தது 5வது கேள்வி வந்து உங்களுக்கு நிகழ்வு குறிப்பு, அதனுடைய பயன்கள் குறித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாடம் 41 உங்களுக்கு இடம்பெற்றிருக்கு. முதல்ல நிகழ்வு குறிப்பு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எழுதிட்டு அதோடைய விளக்கத்தை எழுதி நிகழ்வு குறிப்பினுடைய பயன்கள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அதனுடைய பயன்களை நீங்கள் எழுதலாம். இப்போ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அது என்ன அப்படின்னு எழுதி அதுக்கப்புறமா அதோடைய பயன்கள் எழுதுங்க. எல்லா கொஷினுக்கும் இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் 5 கொஷினுக்கான ஆன்சருமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். பாய்.